Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 6 NCERT நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே நான் செக்ஷன் 2.8 கூட கொஞ்சம் ஹாஃப் கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஒன் மோர் ஃபிகர் இட் அவுட்டும் இன்னொரு டாபிக்கும் செக்ஷன் 2.8லேயே ரிலேட் ஆயிருக்கு. அதோட செக்ஷன் 2.8ஓட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, கிளாசிஃபையிங் ஆங்கிள்ஸ். Angles are classified in 3 groups as shown below. இங்க வந்து angles வந்து 3 different categoriesல classify பண்ணிருக்காங்க. Right angles are shown in the second group. இந்த second group இருக்கு இல்லையா, இந்த second groupல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, எல்லாமே right angles இருக்குன்றாங்க. இந்த second group. இந்த first group, second group, third group. இந்த second groupல எல்லாமே right angles இருக்கு. What could be the common feature of the other two groups? Other two groupsக்கு what is the common feature அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ இது ரைட் ஆங்கிள்ன்றது நம்ம எப்படி சொல்லலாம்னா, நீங்க பாத்தீங்கன்னா எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, இது வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு எல் இருக்கா, இங்க ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, இப்படி ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது, அண்ட் யூ கேன் சி இங்க ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே எல் ஷேப்பா இருக்கிறதுனால ஐ மீன் அந்த ரெண்டு லைன்ஸுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அப்போ ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது ஃபைன். நெக்ஸ்ட் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, in the first group all angles are less than the right angle, or in the other words, சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே இப்போ 90 டிகிரினா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறது தானே, இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு, லெஸ் தென் 90 தானே இருக்கு. இந்த பெண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அக்யூட் ஆங்கிள்ஸ் பத்தி லாஸ்ட் வீடியோலவே நான் சொல்லியிருப்பேன். இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தா ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னா அது ரைட் ஆங்கிள், இப்படி இருந்தா ரைட் ஆங்கிள். அது வந்து 90 டிகிரி விட கம்மியா இருக்கு இல்லையா, அங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 90 டிகிரி விட கம்மியா இருக்கு. அதனால அது எல்லாமே என்னது, அது வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ லெஸ் தென் குவார்டர் டர்னா இருக்கு. அண்ட் தேர்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா அது மோர் தென் குவார்டர் டர்னா இருக்கு, அப்போ அது எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா அக்யூட் ஆங்கிளும் அப்டியூஸ் ஆங்கிளும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு அது சொல்லியிருந்தேன். ஸோ சேம் திங் தான் இவங்க ரிப்பீட் ஆகுது. ஓகே, சேம் கண்டென்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்க ஃபிகர் இட் அவுட் பார்க்கலாம். Identify acute, right, obtuse and straight angles in the previous figures. இதன previous figures, இதுல வந்து acute, right, obtuse எல்லாம் straight angles எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறது எல்லாமே acute தானே, இது எல்லாமே acute-னே ரைட் பண்ணிடலாம், acute angles. செகண்ட் குரூப்ல இருக்கிறது எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, ரைட் ஆங்கிள்ஸ் அண்ட் ரைட் பண்ணலாம். தேர்ட் குரூப் எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அது மோர் தென் குவார்டரா இருக்கு, குவார்டர் டர்ன், அதனால இது எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் ஒன், மேக் எ நியூ அக்யூட் ஆங்கிள் அண்ட் ஃபியூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ், ட்ரா தெம் இன் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். என்ன கேட்குறாங்க, நம்மளே ஓனா செகண்ட் கொஸ்டின்ல நம்மளே ஓனா அக்யூட் ஆங்கிள்ஸ் அண்ட் a few obtuse angles ஃபார்ம் பண்ணணும், ட்ரா பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ் a scale and pencil. லெஸ் தென் 90 டிகிரியா, இப்ப பாருங்க இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, இப்படி நான் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணா ஸ்லீப்பிங் லைன், இந்த ஹாரிசான்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அப்போ அது ரைட் ஆங்கிள். அப்போ நான் ரைட் ஆங்கிள் இல்லாம இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணா I can able to get the acute angle. Okay, இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் acute angles. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா ட்ரா பண்ண போறோம் அண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல. இப்போ ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு இதுதானே பெர்பெண்டிகுலர் லைன், ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90 டிகிரி, அதனால நான் இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன். பெண்ட் பண்ணா என்ன ஆகும், it will form less than 90 டிகிரி, அப்போ இது ஒரு அக்யூட் ஆங்கிள். ஓகே, அதே மாதிரி இங்கேயும். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த மாதிரி வரும் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, நான் இது கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ இங்க ஒரு அக்யூட் ஆங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க நான் ஒரு 3 ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னது, அக்யூட் ஆங்கிள்ஸ் which is less than 90 degree and more than 0 degree. Okay, now இதே மாதிரி நம்ம obtuse angles draw பண்ண போறோம்.
obtuse angle என்றது என்னன்னா, take a horizontal line. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஓகே ஸ்ட்ரெயிட்டா வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணா அது 90 டிகிரி. மோர் தென் 90 என்றப்போ இப்படி பெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுதான் obtuse angle. ஓகே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணா what is this? இந்த vertical line draw பண்ணா it is right angle more than 90 degree. இது ஒரு obtuse angle. Okay. Now இங்க ஒரு straight line slanting ஒரு line draw பண்றேன். Okay. So straight line. இது வந்து perpendicular line. இப்படி bend பண்ணா I will get the acute angle. நான் என்ன பண்றேன்? One second. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இமேஜ் மாதிரி தான் வரும். ஓகே எக்ஸ்ட்ரா மோர் பெண்டா இருக்கிறதுனால இது obtuse angles. ஓகே ஸோ இங்க இருக்கிற 3 இமேஜஸ் வந்து obtuse angles தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் above மேல இருக்கிற 3 figures வந்து இட்ஸ் acute angle less than 90 degree. Okay, now moving on to the next question. Do you know what the words acute and obtuse mean? Acute means sharp and obtuse means blunt. Why do you think these words have been chosen? Okay, I'll read the question again. Do you know what the words acute and obtuse mean? Acute means sharp and obtuse means blunt. Why do you think these words have been chosen? இந்த நேம் எதுக்கு சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் கேக்குறாங்க. இப்போ acute மீனிங் வந்து ஷார்ப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இது வந்து acute angle ட்ரையாங்கிள். இப்போ நான் டிரா பண்ணிருக்கிறது வந்து acute angle ட்ரையாங்கிள் பேசிக்கா. ஸோ அக்யூட் ஜென்ரலாகவே அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறப்போ இப்போ நாட் ஓன்லி ட்ரையாங்கிள் இப்போ 2 லைன் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணா அது என்னது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் 2 லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் பெண்ட் பண்ணா என்ன ஆகும் பெண்ட் பண்றப்போ லெஸ் தென் 90 டிகிரி லெஸ் தென் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுறப்போ இந்த கார்னர்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு ஷார்ப்பா இருக்கா ஓகே அண்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் நீங்க பார்க்கலாம் இது எல்லாமே ஷார்ப்பா இருக்கா அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறப்போ அந்த 2 ஆர்ம்ஸுமே எப்படி ஆகும் ஷார்ப்பா ஏதோ ஒரு ஷார்ப்பா இருக்கிற ஒரு டூல் மாதிரி இருக்கா ஷார்ப்பா ஃபார்ம் ஆகுது இல்ல அதனாலதான் அக்யூட்னு சொல்லி நேம் பண்ணிருக்காங்க ஓகே அதுவே அப்டியூஸ் ஆங்கிள் பாருங்க அப்டியூஸ் ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும் இப்போ இது வந்து ஷார்ப்பா மீன் பண்ணுதா இங்க இருக்கிறது வந்து ஷார்ப்பா மீன் விச் இஸ் நாட் ஷார்ப் அப்போ அது பிளண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் அப்டியூஸ்னு இந்த வேர்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க வில் ரைட் த சேம் as a reason now acute angle is less than 90 degree okay less than 90 degree it looks sharp and narrow it looks sharp and narrow okay so that is why it is called acute angle that is why it is called acute angle னா ஷார்ப்னு அர்த்தம் acute angle ஃபார்ம் ஆகுறப்போ அந்த ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும் ஷார்ப்பா இருக்கும் ஓகே ஈவன் டிப் ஆஃப் த acute angle triangle நம்ம பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியும் நான் டிரா பண்ணி கூட காட்டியிருக்கேன் உங்களுக்கு இப்போ ஸோ நெக்ஸ்ட் obtuse angle obtuse angle is more than 90 obtuse angle is more than 90 degree but less than at the same time but less than 180 degree okay it looks wide
வைட் மவுத் ஓப்பன் ஆகுற மாதிரி தானே இருக்கும். இட் லுக்ஸ் வைட் அண்ட் blunt. bluntனா which is not sharp னு அர்த்தம். That is why it is called obtuse angle. That is why it is called obtuse angle. இப்போ ரீசன் தெரிஞ்சுதா? ஏன் வந்து less than 90 டிகிரி இருக்கிறது வந்து acute angle நேம் பண்ணிருக்காங்க, more than 90க்கு வந்து obtuse angle ஸ்பெசிஃபிக்கா இந்த நேம்ஸ் ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த ரீசன்னால தான். ஓகே, நெக்ஸ்ட் fourth question. இந்த fourth questionல find out number of acute angles in each of the figures below. ஓகே, இங்க 3 figures இருக்கா, each figureலயும் acute angle வந்து கவுண்ட் பண்ண சொல்றாங்க, எத்தனை acute angles இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிகர். ஓகே, ஃபிகர் 1ல இங்க பாருங்க, இந்த கார்னர் சி ஜஸ்ட் ஒரு ட்ரேஸ் மாதிரி நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இங்க ஹாரிசான்டல் லைன் இருக்குல்ல, இப்படி இருந்திருந்தா இந்த லைன் இப்படி பெண்டா இருக்கு, இப்படி பெண்ட் ஆகாம எப்படின்னா 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரி விட கம்மியா தானே இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ சிமிலர்லி ஆல் அதர் கார்னர்ஸும் அக்யூட் ஆங்கிள் தான். இது வந்து 90 டிகிரி. 1 2 ஐ மீன் லெஸ் தென் 90. ஓகே, 3. ஸோ டோட்டலி இங்க 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபிகர் 1ல இன் figure 1ல how many acute angles we have? 3 acute angles. 3 acute angles இருக்கு. figure 2ல நம்ம செக் பண்ணலாம். figure 2ல you can see இங்க ஒரு acute angle 1 2 3 and inside ஒரு triangle வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதுவும் சேம் தான். ஈச் கார்னர்ல ஒரு ஒரு அக்யூட் ஆங்கிள் 1 2 3. அப்போ டோட்டலா எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 6 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓ சாரி, இங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் மொத்தமே 6ஆ, அண்ட் இந்த இன்டர்னலா இருக்கிற ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா உள்ள வந்து 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு, அண்ட் அவுட் சைடும் இருக்கிறதும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டலி 1 2 3 4 5 6 அண்ட் இது வந்து 7. இங்க ஒரு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது 8 9 10 11 12. அப்போ ஃபிகர் 2ல டோட்டலா நம்மளுக்கு 12 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ 12 அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஃபிகர் 3ல அதே மாதிரி நம்ம செக் பண்ணா பிகர் ட்ரையாங்கிள் 3 இருக்கா. ஸோ பிகர் ட்ரையாங்கிள்ல 3 1 2 3. இப்போ ஸ்மாலர் ட்ரையாங்கிள் 4, இது 5 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள்க்கு இன்சைட் 12 13 14 15 16, இந்த சைட் 17 18 19 20 21. ஸோ டோட்டலா ஃபிகர் 3ல 21 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. Okay, so next என்னது, what will be the next figure and how many acute angles will it have? எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அப்போ 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் இருந்தா டோட்டலா இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டுமே உள்ள வந்து 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, வெளியில வந்து 6 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. 6 + 3 9. அப்போ அவுட்டர்ல இருக்கிற பிகர் ட்ரையாங்கிளுக்கு 3. ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுல ஃபார்ம் ஆகுறது டோட்டலா 9. ஸோ 3 + 9 12. நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒன் மோர் இன்டீரியர் ஒன் மோர் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா,
அப்போ அதுல நம்மளுக்கு சேம் உள்ள வந்து 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, வெளியில வந்து 6 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 9. ஸோ 9 9 ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் ஆட் ஆக ஆக 9 + 9 ஆட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் இதோட பேட்டர்ன். ஓகே, இப்போ தேர்டா ஃபார்ம் ஆயிருக்கிற ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 9 + 9 18, 18 + 3 21 ஆங்கிள்ஸ் இருக்கு, அக்யூட் ஆங்கிள்ஸ். அப்போ ஃபோர்த்தா வர ட்ரையாங்கிளுக்கு ஒன் மோர் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இதுல ஆட் ஆக போகுது, ரைட்டா? அப்போ 1 more + 9 நம்ம பண்ணணும். 1 more + 9 பண்ணா 21 + 9 இட்ஸ் கோயிங் டு பி 30. ஸோ 30 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டிரா பண்ணிக்கலாம். What will be the next figure? The next figure is okay, next figure is first ஒரு larger triangle, acute triangle, a larger acute triangle. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள ஒரு ஸ்மாலர் அக்யூட் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள அகைன் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகைன் ஒன் மோர் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இதை பேஸா எடுத்துக்கிட்டு we need to draw one more triangle. இது தேர்ட் ஒன்னா. இப்போ இதுக்குள்ள நம்ம ஒன் மோர் ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். இதுதான் ஃபோர்த்தா வர ஃபிகர். ஓகே, ஃபோர்த்தா வர நெக்ஸ்ட் ஃபிகர் தான் இது. இப்போ இதுல நம்ம என்ன பேட்டர்ன் பார்த்தோமா, the pattern is, so இதுல மொத்தம் எத்தனை acute angles இருக்க போது, 21 + 9 it's going to be 30. So there are 30 acute angles in the next figure. இந்த next figure, ஓகேவா? எல்லாம் above figure ன்னு கூட ரைட் பண்ணிடுங்க. So the pattern எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3, அப்புறம் 3 + 9, then 3 + 9 + 9, then 3 + 9 + 9 + 9. இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, that's all children. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 2.9 measuring angles பார்க்கலாம். Okay, thank you for watching and please do subscribe. Thank you children.